ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ரோபோட் தாங்க செய்ய போறோம். ஓகே, நம்ம இத செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 வோல்டேஜ் பேட்டரி ஒண்ணு எடுத்திருக்கேன். அதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 20 வரும். அப்புறம் ஒரு டிசி மோட்டரு அதோட விலையும் வந்து ரூ. 20 தான். அப்புறம் அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டர், ஒரு சுவிட்ச் ஒண்ணு எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஒயர்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐஸ் குச்சி வந்து நமக்கு தேவையான அளவு வந்து கட் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பேட்டரி எடுத்து அந்த பேட்டரியோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் சைடில் வந்து கம்மை வந்து கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இது போல் நல்லா கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மோட்டார் பார்த்தீங்களா, டிசி மோட்டரை வந்து கரெக்டாக அதில் வந்து பொருத்தி அப்படியே செட் பண்ணிக்கலாம் அப்படியே. அவ்வளோதான், நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். ஓகே, அடுத்தது நம்ம வந்து சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சையும் வந்து அந்த பேட்டரியோட இந்த சைடில் வந்து இது போல் வந்து கம்மை வச்சு ஒட்டி அப்படியே வச்சு செட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், நமக்கு ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, என்கிட்ட வந்து சால்ட்ரிங் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கையால் தான் வந்து முறுக்கி விட்ருக்கேன் ஒயர்லாம். நீங்கள் சால்ட்ரிங் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம ரோபோட்டுக்கு வந்து கால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பேட்டரியோட சைடில் பார்த்தீங்கன்னா கம்மை வச்சு இந்த ஐஸ் குச்சியை வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து அந்த அதே சேமுக்கு லெவலாக ஒரே லெவலில் வந்து நம்ம வந்து ஒட்டணும். ஓகே, அப்போ தான் சமமாக வந்து நம்ம வந்து கரெக்டாக தரையில் நிற்கிற மாதிரி வைக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அப் டவுனாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டயத்தில். கீழே வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல் தெரியும். அதே மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து இதே போல் கம்மை வச்சு நம்ம வந்து கைக்கு வந்து இப்படி செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிராஸாக அப்படி கீழே தொங்க வர மாதிரி லைட்டாக இது போல் செட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சைடு மாற்றிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் சுவிட்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் நம்ம சுவிட்ச் போடும்போது. அதனால் இந்த சைடு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து அந்த கையை செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா, இது போல் நம்ம வந்து அந்த கையையும் செட் பண்ணிட்டோம். அழகாக கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்த இப்போ ரோபோட்டு கீழே நிப்பாட்டும் போது கீழே விழுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாதத்துக்கு வந்து சமமாக இருக்கிறதுக்காக இது போல் ஒரு குச்சை வச்சு அதில் கொஞ்சம் கம்மு வச்சுக்கலாம். கம்மு வச்சு அதில் வந்து நிப்பாட்டிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், கீழே விழுவாது. அதே மாதிரி அந்த சைடும் நம்ம வந்து கம்மை வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நம்ம எப்படி கரெக்டாக நம்ம சென்டராக பார்த்து அந்த கம்மு வந்து கரெக்டாக வச்சு ஒட்டிட்டோம்னா அது பாட்டில் நின்றுக்கும். அதே மாதிரி அந்த சைடு உள்ள காலுக்கும் அதே மாதிரி நம்ம பாதத்தை ரெடி பண்ணி ஒட்டிட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது வந்து கீழவும் விழுவாது. அதுக்காக அப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ வந்து நம்ம ஒரு பார்க்கறதுக்கு நம்ம வந்து பொம்மை மாதிரி செய்யணும். இப்போ அதுக்காக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த மூடி அளவுக்கு நம்ம வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இது மாதிரி நம்ம வந்து 2 பீஸ் ரெடி பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மார்க் பண்ணிக்கலாம். அது மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது போல் நம்ம கட் பண்ணி 2 பீஸ் எடுத்துட்டேன் நான். அந்த மூடி அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த மூடியில் வந்து கொஞ்சமாக கம்மை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை வந்து இது போல் ஒட்டிக்கலாம். அடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மை வச்சு கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம் அதில். ஓகே, இதுதான் நம்ம அந்த ரோபோட்டோட தலை. இதை வந்து நம்ம அந்த டிசி மோட்ரு மேலே இருக்குங்களா, அதில் மேலே வந்து கம்மை தடவி அந்த மூடியை வந்து அதே போல் அப்படியே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் நமக்கு அதில் ஏதாச்சும் ஒரு படம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதை சின்னதாக நம்ம உங்களுக்கு இது எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் அது போல் ஒரு சின்னதாக ஒரு சின்ன பையன் மூஞ்சி மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஓகே, இது போல் நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம தலைமுடி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கண் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நல்லா இருக்குதான்னு தெரில, சரியாக வருதான்னு பார்ப்போம். இது தெரிஞ்சுதான் நான் வரைய போகிறேன். உங்களுக்கு நல்லா வரைய வந்துச்சுனாக்கா சூப்பராக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஓரளவு வரைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, போதும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து முடி இருக்கிற மாதிரி நம்ம வந்து அழகாக அப்படியே கோடு கோடாக போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ரோபோட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து
செக் பண்ணி பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நம்ம முன்னாடி வச்சிருக்கோம்ல, அந்த கைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு காலியான ஒரு மூடிய வச்சு நம்ம அப்படியே செட் பண்ணிட்டோம்னா, அது பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஏதோ வந்து ரோபோட் தூக்குறது மாரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஓகே வச்சிடலாம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சும்மா ஆன் பண்ணோம்னா, அது வந்து சும்மாவே சுத்தும். அதுக்காக ஒரு வந்து அந்த ஹோல் பண்ணி நம்ம அந்த மோட்டாரு இப்போ செட் பண்ணுற மாரி, செட் ஆகுற மாரி நம்ம ஹோல் பண்ணிட்டோம்னா, அது அப்படியே ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே மூவிங் ஆகும். அதுக்காக தான் அது. இது போல் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி கரெக்டாக சின்னதாக அந்த மோட்டார் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டா போதும். ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. லூஸ் ஆச்சுன்னா அப்புறம் அந்த மோட்டார் மட்டும் தான் சுற்றும். இது அப்படியே இருக்கும் ஸ்டாவ் மட்டும். ஓகே இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அது வந்து சின்னதாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, சரியா அது ஒர்க் ஆகல. இப்போ நான் கொஞ்சம் பெரிய அந்த ஸ்டாவை ரெடி பண்ணி ஒட்டி வச்சேன். அதனால் பார்த்தீங்கன்னா, சூப்பராக நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. அவ்வளோதான் நண்பா. சூப்பராக சிம்பிளாக நம்மளுக்கு வந்து செஞ்சிடலாம். அந்த மாதிரி மோட்டாரும் அந்த பேட்டரி இருந்தாலும் அருமையாக சூப்பராக பண்ணிடலாம். என்ன நண்பா நம்ம குட்டி ரோபோட் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷன் வரும். இது போல் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.